தலையில கோகனட் ஆயில் நல்லா வச்சு டெய்லி தலை வாஷ் பண்ணோம். இந்த ஹேர் டே ஆயில 24 முறை அப்ளை பண்ணா போதுங்க. இந்த ஹேர் டே ஆயிலோட ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயில நம்ம தேங்காய் எண்ணெயை மட்டுமே வச்சு செஞ்சிருக்கோம். இந்த ஹேர் டே ஆயில்ல நம்ம சேர்க்கிற 2 பொடியுமே நேச்சுரலான பொருட்கள். நிறைய கசகசன்னு பொருட்களை சேர்க்காம 2 சூப்பரான இன்கிரிடியன்ட்டை வச்சு இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும். இந்த ஹேர் டே ஆயில் 100% நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுல என்ன 2 பொடிகள் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை செய்யும் பொழுது நம்மளுக்கு 100% இந்த ஹேர் டே ஆயிலோட பயன் கிடைக்கும். அதனாலதான் இந்த அயன் கடாய் எடுத்திருக்கோம். இந்த கழுவி வச்சு அந்த மாதிரி துருவெல்லாம் வரும் பாருங்க, அது இருந்தாலும் பரவாயில்ல, துருவை துடைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த துருவம் நம்மளுடைய ஹேர் டே ஆயில்ல மிக்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் கிடைச்சிருங்க. இப்போ இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சேர்க்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காவை பத்தி எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியுங்க, நம்ம விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலுமே தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேங்க. தெரிஞ்சவங்க இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காவில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளுடைய ஹேர் ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய கருமையான முடிக்கு இந்த நெல்லிக்காய் பொடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பொடியில நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போறோம். இந்த தேங்காய் எண்ணெய் மட்டுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எந்த எண்ணெயும் இதோட சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ எடுத்தாச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி. அடுத்த பொடி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பொடி. இந்த நெல்லிக்காய் பொடி கருமையாக்கும் நம்மளுடைய ஹேரை, அதோட முடியை நீளமா அடர்த்தியா வளர வைக்கும். ஓகேவா? இப்ப நம்ம சேர்க்க போற பொடி பாத்தீங்கன்னா அவுரி பொடிங்க. அவுரி பொடி பாத்தீங்கன்னா முடிய நல்லா கருகருன்னு மாத்திருங்க. இந்த அவுரி பொடியை நம்ம டை செஞ்சும் அப்ளை பண்ணலாம். ஆனா நிறைய பேர் இது நிறைய சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம சூடு பண்ணி அவுரி பொடியை நம்ம சூடுபடுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. தலைவலி பிரச்சனையோ இல்ல இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது. நான் இப்ப எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 2யுமே நான் சம அளவு எடுத்திருக்கேன். நான் இப்ப காய்ச்ச போறது பாத்தீங்கன்னா 100 ml அளவு ஆயில் நான் காய்ச்ச போறேன். அதனால இந்த அளவுக்கு நான் பொடி எடுத்திருக்கேன். நீங்க நிறைய பல்கா செய்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்ப 100 ml-க்கு நான் மொத்தம் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இல்லையா, 200 ml-னா அப்படியே 8 டீஸ்பூன் ரெண்டும் கலந்து சம அளவுல. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவுல நம்ம எடுத்து செய்யும் போதுதான் நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் நல்ல சூப்பரா நம்மளுக்கு ரிசல்ட்டோட கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம இது லைட்டா வறுத்துக்க போறோம். இதுல கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். பவுடரா இருந்தாலுமே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். ஈரத்தன்மையோட நம்ம இந்த ஆயில சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே நுர வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சடசடப்பு எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம இது லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் மேல வச்சுட்டு ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம கிராஜுவலா இந்த பொடி 2யுமே நம்ம வறுத்து எடுக்கணும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கீங்கன்னா கலர் சீக்கிரமே சேஞ்ச் ஆயிரும். அதனால உங்களுக்கு இந்த ஹேர் டே ஆயிலோட முழு பயனுமே கிடைக்காது. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இதுல 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
கலர் பாருங்க, நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் வந்து என்ன கருகருன்னு கிடைச்சிருக்கு. இதை நம்ம வந்து உடனே அப்ளை பண்ண போறது இல்லை. இதை வந்து ஒரு 2 hours அப்படியே அந்த இரும்பு கடாயில வச்சிருங்க. இரும்பு கடாயில வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது அந்த இரும்புல இந்த கடாயில இருக்கிற துருவும் இந்த ஹேர் டே ஆயில்ல மிங்கிள் ஆயிரும். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டே ஆயில்னால பாருங்க, சிம்லயே தான் இருக்குது ஸ்டவ். இந்த ஹேர் டே ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 15 வயசுல இருந்து 70-80 வயசு நரைமுடி இருக்கிறவங்க கூட பயன்படுத்தலாங்க. நரைமுடி இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, நரைமுடி இல்லாதவங்களும் பயன்படுத்தலாம். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நரைமுடி வந்து வரவே வராது. இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நான் ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றேன். இந்த ஹேர் டே ஆயில நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நரைமுடி பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணெயில இந்த ஹேர் டே ஆயில ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 100% ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா தான் நுரை வருது இல்லையா? நம்ம ஏன்னா பொடிகளை வந்து வறுத்துட்டோம், அதனால வந்து ரொம்ப சட சத்தம்லாம் கூட வரவே இல்லை. பாருங்க, என்ன கொதிக்குது, அவ்வளவுதான். அந்த சடசடப்பு தன்மையே இல்லை. இந்த ஹேர் டே ஆயில் வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த நுரையெல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் வந்து நம்ம சிம்லயே வச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, அப்படியே நுரை கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டு வருது. இப்ப நுரை அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். இரும்பு கடாயிலேயே அதை விட்டுறலாம். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆகும். இதை வந்து ஒரு 2 hours கழிச்சு இன்னுமே கலர் நல்லா டார்க்கா இருக்குங்க. 2 hours கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டே ஆயிலோட கலர் இன்னும் நல்ல டார்க்கா இருக்கும். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இது அப்படியே 2 hours ஆறட்டும். பாருங்க, எவ்வளவு திக்கா நம்மளுக்கு வந்து ஹேர் டே ஆயில் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, ஹேர் டே ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பவுல்ல நான் மாத்தி வச்சுட்டேன். பொடிகளை நான் வடிகட்டவே இல்லைங்க. இங்க பாருங்க, கீழே வந்து பொடிகள் அப்படியே இருக்கும். இந்த பொடிகளை வடிகட்டாம அப்படியே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த பொடிகளோட எசன்ஸ் வந்து இன்னுமே நல்லா வந்து ஹேர் டே ஆயில்ல இறங்கி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். இந்த ஹேர் டே ஆயில வந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்த போறது இல்லைங்க. இதை நம்ம வந்து தலை குளிக்கும் போது மட்டுமே யூஸ் பண்ண போறோம். அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். நம்ம எப்பெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுவோமோ அப்பெல்லாம் நீங்க இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். பாருங்க, பொடி எல்லாமே இதுலயே இருக்குது. இப்ப நம்மளுக்கு சூப்பரா ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நல்லா வந்து தலையில அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்கேல்ப் எல்லாம் மசாஜ் கொடுத்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. 2 hours-க்கு அப்புறமா இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம ஹேர்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்காக ஷாம்பு இல்லைன்னா சீகக்காய் போட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிருங்க. இந்த பொடியோட அப்படியே தான் ஹேர்ல வந்து அப்ளை பண்ணணுங்க. வேணும்னா நீங்க வந்து லைட்டா டபுள் பாயில் மெத்தட்ல இந்த ஹேர் டே ஆயிலை வந்து சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க கரெக்டா 3 மாசம் நீங்க செய்து பாருங்க. 3 மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி வாரத்துல 2 நாள் குளிப்பீங்க இல்லையா, மாசத்துக்கு 8 தடவை. அதே மாதிரி 3 மாசம் நீங்க வந்து 24 முறை நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா போதுங்க. உங்களுடைய ஹேர் டேயோட ஆயில், இந்த ஹேர் டே ஆயிலோட ரிசல்ட்டை வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். குட்டி குட்டி முடிகள் வந்து ஸ்கேல்ப்ல வர்றதையும் நீங்க பாப்பீங்க. பேபி ஹேர்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். வெள்ளை முடிகள் எல்லாமே கருமையா மாற ஆரம்பிக்கும். நிரந்தரமா
சீக்கிரமா நம்மளுக்கு முடி கருமையாகணும்னா ரெகுலரா இந்த ஹேர் டே ஆயில பயன்படுத்திக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நரைமுடி பிரச்சனையே இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா 15 வயசுல இருந்து 60, 70, 80 வயசு நரைமுடி இருக்கிறவங்க கூட பயன்படுத்திக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்லை. இந்த ஹேர் டே ஆயில நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.